ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு என்னென்னா, நம்ம சூட் போடும்போதோ இல்லை குர்த்தி போடும்போதோ உட்காந்து எந்திரிக்கிற இடத்துல அந்த சைடு ஸ்லிட் சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும், தையல் விட்டு போயிடும், சம்டைம் கிழிஞ்சு கூட போயிடும். ஸோ நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை எப்படி சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த இடத்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால அதை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் குர்த்தியோட சைடில் உட்காந்து எழுந்திரிக்கும் போது அந்த இது பிரிஞ்சு போகாது. ஸோ வாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே குர்த்தியில் அந்த சைடு ஷேப் வர ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ஆம்கோல்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும், ஹிப் கிட்ட நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். அது வரைக்கும் எப்போ போல் நம்ம ஸ்டிச் போட்டு வரலாம். மேலே அண்டர் அந்த இதுலேருந்து ஒரு தையல் மட்டும் போடாமல் 2 தையலாக நீங்கள் அப்படியே சேர்ந்தாப்புலேயே போட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் சீக்கிரம் தையல் விட்டு பிரிஞ்சு போகாது. அதே மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி தையல் போட அவசியம் படாது. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த குர்த்தியோட அந்த சைடை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வித் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அகலம் அது ஹிப் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சைடு ராங் சைடில் மார்க் பண்ணும்போதே அது அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு அந்த அச்சு விழுகும். ஸோ அந்த அச்சுக்கு மேலே இன்னொரு லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் எவ்வளோதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் லைன் போட்டுட்டேன். போட்ட பிறகு அந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக சூட் ஃபேப்ரிக்கோ இல்லை அந்த குர்த்தி ஃபேப்ரிக்கோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை அந்த லைனுக்கு கீழே வச்சு நான் அகலம் எவ்வளோ அகலத்துக்கு வேணுங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அகலத்துக்கு வேணுங்கிறனால இந்த அகலத்தை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உயரம் எவ்வளோ வைக்கணும்னா ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 1.5 இன்ச் அளவுக்கு உயரம் எடுத்துக்கோங்க. அகலம் உங்களோட குர்த்தி சைடோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை எடுத்துக்கோங்க. நான் மடித்த பிறகு வச்சு பார்க்கும்போது எனக்கு ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படல. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ச்சு இல்லை நான் 2க்கு மேலே எடுத்துக்கேன். நீங்கள் 2 இன்ச் எடுத்துக்கோங்க, இல்லை 1.5 இன்ச் கூட எடுத்துக்கோங்க, அதுவே தாராளம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் மடித்து முடித்த பிறகு அது 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மாற்றிட்டு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் குர்த்தியில் ஸ்டிச் பண்ணும்போது 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அகலமாகவே இந்த பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ரெடி பண்ண இந்த பட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குர்த்தியில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்லிட்டை சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு எங்கே வைக்கணும்னா, அந்த ஹிப் கிட்ட லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனை ஒட்டி நீங்கள் இந்த பட்டி ரெடி பண்ணிங்களா, அந்த பட்டியை அந்த ஃபேப்ரிக் மேலே வைங்க. மேலே வச்சுட்டு எது வரைக்கும் தையல் போடணுன்னா, நம்ம அந்த லைன் இருக்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனை மார்க் பண்ணிக்கிட்டு பா வடிவத்தில் நீங்கள் தையல் போட்டு எடுங்க. அந்த லைனுக்கு இந்த சைடு வெளி சைடு வர்ற மாதிரி பார்த்துறாம, லைனுக்கு உள் சைடாக கூட தையலை நிப்பாட்டிட்டு நீங்கள் அப்படியே அந்த பா வடிவத்தில் மாற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு சைடு போட்டேன், அந்த லைனுக்கு மேலே திரும்ப ஒரு தையல் போட்டேன். அந்த லைனுக்கு மேலே தையல் போட்டு திரும்ப கீழே அந்த பட்டியோட நுனியில் தையல் வர்ற மாதிரி போடுங்க. பட்டியோட சென்டரில் தையல் வரக்கூடாது, நுனியில் தையல் வரணும். இப்போது ஒரு சைடு நம்ம போட்டு எடுத்தாச்சு, பா வடிவத்தில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் தையல் போடணும். அதே மாதிரி இன்னொரு சைடு தையல் போடும்போது ஸ்லிட்டில் இந்த ஸ்லிட்டில் தையல் போடும்போது கீழே எந்த ஃபேப்ரிக்கும் கிடையாது. இந்த ஒரு ஸ்லிட்டு தனியாக இருந்துச்சு ஃபேப்ரிக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் போடும்போது அதுக்கு அடியிலையும் துணி இருக்கக்கூடாது. இருக்கிற துணியை இந்த சைடாக இழுத்து விட்டுட்டு வெறும் அந்த ஸ்லிட்டு மேலே, அந்த துணிக்கு மேலே மட்டும்தான் நம்ம தையல் போட போகிறோம். இதையும் அதே மாதிரி பா வடிவத்தில் அந்த பட்டியோட நுனியில் தையல் போட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி பா வடிவத்தில் தையல் போட்டு எடுக்கணும். தையல் அடுத்த துணி மேலே வந்துடக்கூடாது, இந்த சைடாக வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உள் சைடே இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ 2 சைடு நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. அது போக கொஞ்சம் பிசுறு ஏதாச்சும் வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக எப்படி ஸ்லிட்டை மடித்து தைப்பீங்களோ அதே மாதிரி தைச்சிருங்க. பஸ் அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. இந்த ஒரு பட்டி வைக்கிறனால என்ன ஆகும்னா, இந்த ஹிப்பு கிட்ட நம்ம அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கும் போது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு போகாது. ஆனால் கொஞ்சம் நல்லா குண்டாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எனக்குலாம் 2-3 வாட்டி குர்த்தியை யூஸ் பண்ணும்போதே கிழிஞ்சு போயிடும். உட்காந்து எந்திரிக்கும் போதே நம்மளுக்கு லைட்டாக துணி இழுத்து அந்த இடத்துல கிழிஞ்சு போகும். இன்னொன்று நம்ம துணியை கலட்டும் போதும் அந்த
இப்பலேருந்து இந்த மேல் பகுதியில கழட்டும்போதும் அந்த இடத்துல கிழிஞ்சு போயிடும். நெறைய டைம் எனக்கு கிழிஞ்சு போய் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர்ட்ட தான் ஃபஸ்ட்டு குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, இந்த மாரி ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த பட்டி வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ, அதே மாரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ப வந்து மடிச்சு அடிக்கும்போது, இந்த சைடு வடிவத்த கொண்டு வரணும்ல, அப்போ நம்ப எங்க தையல் போடணும்னு நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு தையல் போடுறது தெரியாது. அந்த பாவோட அந்த பட்டி இருக்குல்ல, அந்த பட்டியோட அடிப்பகுதியில தான் தையல் போடணும். நான் இன்னும் டீட்டெயில்டா வந்து காட்டுறேன். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல்லா இது ஸ்டிச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த மாரி நான் இந்த மெத்தட யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது, எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில எந்த ஒரு சூட்டா இருக்கட்டும், குர்த்தியா இருக்கட்டும், எனக்கு கிழிய ப்ராப்ளமே இல்ல. ஸோ இந்த மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நான் சொல்றேன் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து தையல் போட்டோன்னு. ஃப்ரண்ட்ல பாருங்க நம்ம உள்ள தச்ச அந்த பட்டியோட அச்சோ எதுவுமே தெரியாது. அவ்ளோ நீட்டா வந்து நம்ம தச்சிருக்கோம். நான் 2, 3 வாட்டி இழுத்து இழுத்து கூட பார்த்துட்டேன். கிழியுதான்னு துளி கூட கிழியல. அவ்ளோ இது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நான் சொல்றேன் பாருங்க எங்க தையல் போடணும்னு. இப்போ அந்த இதுல நம்ம கீழ ஃபுல்லா தையல் போட்டு வந்தோமா, அதுல இந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, அப்ப அந்த பட்டியோட அடிப்பகுதி அங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இந்த அடிப்பகுதியில தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடு போயிடணும். மேல வரைக்கும் கொண்டு வந்து தையல் போடக்கூடாது. சரிங்களா? கீழேருந்து வந்துட்டு அந்த அடிப்பகுதியில தையல் போட்டு முடிச்சிடணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க.